வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் 1ஆம் வகுப்பு மாணவர்களை அனுமதிப்பதற்கான சுற்றறிக்கையில் திருத்தம். சேனையூர் நெல்லிக்குளம் மலையுடைப்பு விவகாரம் நீதிமன்றால் ஒத்திவைப்பு. நாட்டில் உள்ள பிள்ளைகள் துன்பப்படுவதற்கு இடமளிக்க மாட்டேன் என ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி என்ற வகையில் நாட்டில் உள்ள பிள்ளைகள் துன்பப்படுவதற்கு இடமளிக்காதிருக்க தாம் தீர்மானித்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி புலமை பரிசில் திட்டத்தை அலரி மாளிகையில் நேற்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக அஸ்வேசும வேலை திட்டமும் காணிகளுக்கான உரிமையை வழங்க உரிமைய வேலை திட்டமும் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் உயர்தரம் கேட்கும் மாணவர்களுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகின்றது. இந்த புலமை பரிசில்களை வழங்க ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 4 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த ஜனாதிபதி கடந்த 3 வருடங்கள் அனைவருக்கும் கடினமான காலமாக அமைந்தது. மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கு செல்வதற்கு போக்குவரத்து வசதி இருக்கவில்லை. தற்போது அந்த நிலைமை மாற்றமடைந்துள்ளது எனவும் தெரிவித்தார். சேனையூர் நெல்லிக்குள மலையுடைப்பு விவகாரம் எதிர்வரும் ஜூலை 4ஆம் தேதிக்கு மூதூர் நீதவான் நீதிமன்றால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது இன்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மூதூர் நீதிமன்ற பதில் நீதவானால் இவ்வாறு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மூதூர் கிழக்கு சேனையூர் கிராம சேவகர் பிரிவுக்கு உட்பட்ட நெல்லிக்குளமலை பிரதேசத்தில் மலையுடைப்பதால் தமக்கு பாதிப்புள்ளதாக கல்மலை உடைக்கும் போது எதிர்ப்பு தெரிவித்த 10 பேர் கடந்த 11ஆம் தேதி சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு 12ஆம் தேதி மூதூர் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தினை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌசான் கடந்த 15ஆம் தேதி விஜயம் செய்து பார்வையிட்டதுடன் குறித்த வழக்கானது இன்று மூதூர் நீதிமன்றில் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்கை மூதூர் நீதிமன்றில் சம்பூர் போலீசார் முன்னர் தாக்கல் செய்திருந்தனர். குறித்த வழக்கில் இரு தரப்பினரும் இன்று ஆஜராகியிருந்தனர். திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவர்களின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்னும் சில தினங்களில் வெளியிடப்படும். அது தொடர்பான நடவடிக்கைகளை பரீட்சை ஆணையாளர் நாயகம் முன்னெடுத்து வருகின்றார் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய இடையீட்டு கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பரீட்சை மண்டபத்திற்குள் பர்தா அணிந்து வருவதாக இருந்தால் 2 காதுகளும் தெரியும் வகையில் இருக்க வேண்டும். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதனை இந்த இடத்தில் நான் தெரிவிக்கவில்லை. இந்த விடயம் காரணமாகவே இவ்வாறு பரீட்சை பெறுபேறு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் மாணவர்களின் பெறுபேறுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. பெறுபேறுகள் இன்னும் சில தினங்களில் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க முடியாதென நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வருடத்தில் அதிகரிப்பு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு நிதி கையிருப்பில் இருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டில் அரசு வருமானம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னரே அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு 7ஆம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். நெடுந்தீவு 7ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சமக்கீன் தேவராஜ் அருள்ராஜ் என்ற 23 வயதானவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு மது போதையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அதன் பின்னர் குறித்த கொலை இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக நெடுந்தீவு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொலையுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இருவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாரகேன்பட்டி பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று வியாழக்கிழமை கோழி இறைச்சியின் விலை 30 ரூபாவினால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அதன்படி 1 கிலோ கோழி இறைச்சியின் மொத்த விலை 940 ரூபாவாக பதிவாகியுள்ளது. தோலுடனான கோழி இறைச்சி 990 ரூபாவாகவும், குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட கோழி இறைச்சி 990 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆட்டு இறைச்சி 3400 ரூபாவாகவும், மாட்டு இறைச்சி 2500 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் 1ஆம் வகுப்பு மாணவர்களை அனுமதிப்பதற்கான சுற்றறிக்கையில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. சமத்துவமான கல்வியை வெளிப்படைத்தன்மையுடன் முறைகேடுகளை குறைக்கும் வகையில் பாடசாலைகளில் 1ஆம் வகுப்பு மாணவர்களை சேர்க்கும் நடவடிக்கை கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையின்படி மேற்கொள்ளப்படும் என்று அரசு கூறுகின்றது. இதன்படி கடந்த வருடங்களில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் தற்போதைய சுற்றறிக்கையை மீளாய்வு செய்து 2025ஆம் ஆண்டு மற்றும் அடுத்த வருடங்களில் 1ஆம் வகுப்பிற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கு முன்வைத்த யோசனைக்கு கல்வி அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றினை எழுதியுள்ளார். குறித்த கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து INDTN 08 MM05 என்ற பதிவு எண் கொண்ட விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் 18ஆம் திகதி அன்று கைது செய்யப்பட்டு அவர்களது மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இத்தகைய சம்பவங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதோடு மட்டுமல்லாமல் மீனவ சமுதாயத்தினரிடையே அச்ச உணர்வையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்துகின்றது. இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தற்போது 15 மீனவர்களும் 162 மீன்பிடி படகுகளும் உள்ளன. எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் இலங்கை அரசை வலியுறுத்திட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளது. இவ்வருடம் ஹஜ் யாத்திரையின் போது குறைந்தபட்சம் 550 யாத்திரிகள் கடும் வெப்பம் காரணமாக உயிரிழந்துள்ளனர் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் எகிப்தியர்களே அதிகம் எனவும் குறைந்தபட்சம் 323 எகிப்திய யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளனர் என அரேபிய ராஜதந்திரிகள் தெரிவித்துள்ளனர் என சர்வதேச செய்தி நிறுவனமான AFP செய்தி சேவை தெரிவித்துள்ளது. மேற்படி எகிப்தியர்களில் ஒருவரை தவிர அனைவரும் கடும் வெப்பம் காரணமாக உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் சன நெரிசலில் சிக்கி காயமடைந்து உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. புனித மக்கா நகருக்கு அருகிலுள்ள அல் முவைசிம் நகரின் வைத்தியசாலை பிரேத அறையிலிருந்து இப்புள்ளி விவரங்கள் கிடைத்துள்ளதாக ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிரிழந்த ஜோர்தானிய ஹஜ் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. 41 ஜோர்தானியர்கள் இறந்துள்ளனர் என செவ்வாய்க்கிழமை ஜோர்தானிய அரசாங்கம் தெரிவித்திருந்தது. பல்வேறு நாடுகளிலிருந்து கிடைத்த தரவுகளின்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 577ஆக அதிகரித்துள்ளது என AFP தெரிவித்துள்ளது. அதேவேளை அல் முவைசிம் வைத்தியசாலை பிரேத அறை புள்ளி விவரங்களின்படி 550 பேர் உயிரிழந்துள்ளனர் என ராஜதந்திரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான், இந்தோனேஷியா, செனகல் நாட்டவர்களும் உயிரிழந்துள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ICC உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரின் 43வது போட்டி இன்று வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. குறித்த போட்டியில் இந்திய மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளும் மோதவுள்ளன. இந்த போட்டி இலங்கை நேரப்படி இரவு 8 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.